என்னையா நம்ம பொங்கலே வச்சு முடிச்சிட்டோம், ஆனால் இன்னும் அம்மாவை காணோம். இல்லை பிரீத்தி, அம்மா வந்தாங்க, வந்துட்டு பார்த்துட்டு இப்போ தான் கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க. அப்படியா? நானுமே அம்மாவை பார்க்கலேனியா? இல்லை வேணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அம்மா வந்தாங்க, நான் அம்மாவை பார்த்தேனே. ஆமாம் வேணும், நானுமே பார்த்தேன். அப்படியா? ஆனால் நான் பார்க்கவே இல்லடி. நான் சின்ன பொண்ணத்தையும் பார்க்கல, லட்சுமியத்தையும் பார்க்கல, யாரையுமே பார்க்கல. நீங்கள் மட்டும் பார்த்துருக்கீங்க? நானும் தாண்டி பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி வந்தாங்க. நீங்கள் 2 பேரும் அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் நான் எங்கடி வேடிக்கை பார்த்தேன்? சின்ன குழந்தையா வேடிக்கைலாம் பார்க்கறதுக்கு? அதானே, நானும் என்ன சின்ன பிள்ளையா வேடிக்கை பார்க்கறதுக்கு? ஆமாண்டி, உங்கள் அளவுக்குலாம் மெச்சூர்டாக யாருமே இருக்க முடியாது. இப்போ தான் அந்த பலூனை பார்த்துட்டு இந்த பலூனை நைட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஏன் அந்த பலூன் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சுடி, அதனால வாங்கணும்னு சொன்னாங்கன்னா அதை வாங்கி வச்சு விளையாட போகிறோம். அதான் விளையாட போகிறது இல்லையா, அப்புறம் எதுக்கடி வாங்குறீங்க? க்யூட்டாக இருக்குல்ல, ஸோ சும்மா வாங்கி வச்சு பார்க்க வேண்டியதான். நீ அவளை குழந்தைன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ என்னையும் சேர்த்து சொல்கிற பற்றியா? ஆமாம், நீ எங்களை விடலாம் சின்ன பொண்ணு, அப்போ நீ குழந்தை தானே? யாரு, நான் குழந்தையா? நீங்கள் தாண்டி குழந்தை மாதிரி கண்ணாமூச்சி ஓடி பிடிச்சலாம் விளையாண்டுட்டு இருப்பீங்க. ஆனால் நான் அப்படி என்னைக்காவது விளையாண்டுருக்கேனா? ஓடி பிடிச்சி விளையாண்டா கண்ணாமூச்சி விளையாண்டா குழந்தையாடி? ஆமாம், குழந்தைங்க விளையாடுற விளையாட்டுலாம் விளையாண்டா குழந்தைங்க தான். அப்போ வினோ, நானுமே நொண்டியெல்லாம் ஆடுவேனேடி, அப்போ நானும் குழந்தைய என்ன? யாரெல்லாம் குழந்தைங்க கேம் ஆடுறாங்களோ அவங்க எல்லாருமே குழந்தைங்க தான். அடேங்கப்பா, இந்த டைலாக்கை இந்த மேடம் சொல்கிறாங்க. இவங்களே வீட்டில் அதிகமாக ஐடென்சி கேம் தான் ஆடுவாங்க. அதான் நம்மளே ப்ளே பண்ண வேணாம்னு நினச்சாலும் நம்மளை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் ப்ளே பண்ண வைப்பா. இவன் நம்மளெல்லாம் குழந்தைன்னு சொல்கிறா பத்தியா? ஏன் அது எல்லாரும் நிறைய பேர் விளையாடுவாங்கடி, பெரியவங்களாம் ஆடுவாங்க தெரியுமா? இது நல்லா இருக்கே. நீ ஆடினா அது பெரியவங்க ஆடுற கேம், அதே நாங்கள் ஆடினோம்னா நாங்கள் குழந்தைங்க, அப்படி தானே? ஆமாண்டி, ஐடென்சிக்லாம் குழந்தைங்க தான் ஆடுவாங்க. என்ன பூமாரி, நீ அவளுங்களுக்கு சப்போர்ட்டா என்ன? மறந்துடாத, நீ என்னோட ஃப்ரெண்டு. இல்லை வேணும், நான் உண்மையை சொல்கிறேன்டி. ஏய், நீ உண்மையை சொல்ல வேணா பொய்யை சொல்ல வேணா, நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு தலையை மட்டும் ஆட்டு. எப்படி இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கே குட்டு மக்கட்டு குட்டு மக்கட்டு அப்படின்னு ஆட்டவா? ஏன் ஆமாண்டி, அந்த ரீல்ஸு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணலாமா? பாத்தியா இப்போ கூட பாரு, சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுற பாரு. என்னடி, எல்லாரும் தானே அந்த ரீல்ஸ்க்கு ரீல்ஸ் பண்ணுறாங்க, நம்ம பண்ணா என்ன? எவ்வளவோ பாட்டு இருக்கு, நீ எதுக்கு அந்த பாட்டை சூஸ் பண்ணுற? சைல்டிஷாக இருக்கவங்க தான் அந்த பாட்டை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீ ஒரு குழந்தைன்னு ஒத்துக்கோ, ஓகே பண்ணலாம். அப்போ கூட பாரு பண்ணலாங்கிறா, அப்போ இவளும் குழந்தை தான். அம்மாடியோ, எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் குழந்தைங்களா மாறதாண்டி செய்வாங்க. ஸோ குழந்தைங்களும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களோட எண்ணம் இருக்கிறது தப்பு கிடையாது, அப்படித்தானே? அப்போ அந்த ரீல்ஸை கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம், சரியா? ஆமாக்கா, எனக்கும் அந்த ரீல்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. என்னது, தலையாட்டுறதா? சரிடி, பண்ணலாம். ஆமாண்டி, நீங்களாம் பொங்கல் வச்சிங்களே, நீங்கள் வச்ச பொங்கலை நீங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? நாங்களாம் சாப்பிட்டு தான் பார்த்தோம். அதுவும் என் பொங்கல்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? ஆமாம், ஊரில் ஒரு 10 பேர் சொல்லிக்கிட்டாங்க. என்னடி கலாய்க்கிறியா என்ன? சாச்சா, உண்மையே சொல்கிறேன் பிரீத்தி, நான் கூட உன்னோட பொங்கல் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட் தெரியுமா? நிஜமாவே அவள் வச்ச பொங்கல் நல்லா தாண்டி இருந்துச்சு. அப்படி சொல்லு, நீயா அவளுக்கு காதில் கேட்குற மாதிரி நல்லா வேகமாக சொல்லு. கேட்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, நான் வச்ச பொங்கல் எப்படி இருந்துச்சு? நீ வச்சதும் சூப்பராக தான் இருந்துச்சு. நிஜமாவாடி? சீச்சி, எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. போடி பராம பிடிச்சவளை, நீ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீ சொல்லு பூமாரி, நான் வச்ச பொங்கல் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுடி. அப்போ நான் வச்ச பொங்கலை நீ டேஸ்ட் பண்ணவே இல்லையா? இல்லைக்கா, நான் டேஸ்ட் பண்ணேன். உன்னோட பொங்கலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? இனியாக்கெல்லாம் வேற மாதிரியா வச்சிருந்தாங்க. பூமாரி, நீ என்னோட பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. அதான் அக்கா சொல்றேனே, உங்க பொங்கல் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? நெய்யெல்லாம் ஊற்றி நட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சுக்கா. ஆமாம், என் பொங்கல் மாதிரிலாம் யாராலையுமே செய்ய முடியாது, அப்படி தானே? ஆமாக்கா, கண்டிப்பா உங்க பொங்கல் மாதிரி எந்த ஒரு செஃப்பாலையும் செய்ய முடியாது. அவளே ஆடுவா, அவளுக்கு இப்ப காலில் சலங்க வேற கட்டி விடுறா பாரு. என்னை யாரும் புகழ்ந்து பேசிடக்கூடாதே, உடனே பொறாமையில பொங்கி வந்துருவாளுங்க. ஐயோ, இந்த செஃப் மேடம் பார்த்து நம்ம பொறாமப்படுறோமா? என்னென்ன சொல்றா பாருங்க. விட்ரி, இன்னைக்கு அவள் உண்மையாவே ரொம்ப சூப்பராக தான் பொங்கல் வச்சிருந்தா. என்ன, நீயும் அவளுக்கு சப்போர்ட்டா என்ன? நீ உண்மையை சொல்றியா? அவள் பாவம், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தரமா வச்சா. சரி, நிஜமாவே பிரீத்தி, உன்னோட பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? நிஜமா தான் சொல்றியா வினோ? சத்தியமாடி, உண்மையாவே இன்னைக்கு உன்னோட பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? அம்மாவுக்காக கூட கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன். தேங்க்யூ, ரொம்ப பெருமையாக இருக்குடி. அதுவும் நீ சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு. இப்போ நீ ஹாப்பி தானே? என்ன நீ இப்படி கேட்குற? அப்போ நான் ஹாப்பி ஆகணும்னு தான் சும்மா சொன்னியா? சாச்சா, இல்லடி, நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. அப்போ இனிமேல் அக்கா சமையல் தான் எப்போதும் வீட்டில். என்னது சமையலா? ஏன்டி கோரஸ் பாடுறீங்க? இன்னைக்கு பொங்கல் நல்லா தானே இருந்துச்சு, அப்போ எல்லா சமையலும் நான் நல்லா தான் செய்வேன். அம்மாடி பிரீத்தி, ஏதோ இன்னைக்கு எக்கு தப்பா சூப்பராக செஞ்சுட்டேன், ஆனால் டெய்லியும்னா கண்டிப்பாக நீ சொதப்பிடுவேன். இந்த மாதிரி விவரித்த முடிவுலாம் நீ எடுக்காத, சரியா? ஆமாண்டி, நாங்களும் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும். இப்போ தானடி நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னீங்க, என்னடி இப்படி பேசுறீங்க? அதான் நீ ஏதோ லக்கில் இன்னைக்கு சூப்பராக சமைச்சிட்ட. என்னது லக்கலையா? என்னோட கைவண்ணொண்டி அது. ஏண்டி நீ என்ன டிராயிங்காக பண்ணிட்டு இருக்க உன்னோட கைவண்ணன்னு சொல்கிறதுக்கு? ஆமாம் பிரீத்தி, சமையலுங்கிறது ஒரு கலை.
அந்த கலை எனக்கு நல்லாவே வரும். ஸோ இனிமேல் நான் தான் சமைப்பேன். அந்த சமையல் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும், ஓகேவா? இங்க பாரு பிரீத்தி, நீ மட்டும் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா நான் ஹாஸ்டல் போயிடுவேன். ஹாஸ்டலுக்கா? ஆமா, இவ சமைக்கிறத சாப்பிட்டுட்டு யார் பரலோகம் போறது? இங்கே பாரு இனியா, நான் என்ன விஷத்தையாடி போட்டு தரப்போகிறேன், இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? இல்ல பிரீத்தி, அதெல்லாம் கத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஃப்ரீயா விடு. நீ வேணும்னா அவ கூட பிறந்த பாவத்துக்கு உட்காந்து சாப்பிடு, நான்லாம் சாப்பிட மாட்டேன். நீயும் என் கூட பிறந்தவ தானே வினோதினி, உன்னைய தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பேசுறதுனால நீ சமைக்கிறதுக்குலாம் நான் ஒத்துப்பேன், நீ கொஞ்சம் கூட நினைக்காத. ஓகேடி, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு சமைக்கிறேன், ஓகேவா? இந்த டீலிங் ஓகே தான். சரிடி, நம்ம பொங்கல் வச்சு ரொம்ப நேரம் ஆகுது, வாங்க கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஆமாண்டி, கோவிலையும் ரொம்ப கூட்டமாக இருக்குது, இருக்க கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். வாங்க இப்போயே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இல்லடி, நீங்க 2 பேர் போங்க, நாங்க 2 பேர் முன்னாடியே சாமி கும்பிட்டாச்சு. எப்படி கும்பிட போனீங்க? நானும் பூமாரி தானடி ஃபர்ஸ்ட் பொங்கல் வச்சோம், அப்பயே நாங்க கிளம்பி போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஓ அப்படியா, சரி ஓகேடி. அப்படின்னாலும் நீங்கள் எப்படி தனியாக இங்கே இருப்பீங்க? ஏங்க தனியா இருக்க போற, நாங்க 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். இருந்தாலும் மாதிரி நீங்கள் 2 பேரும் எங்கடி போவீங்க? அதான் மலையல் தோடு கடையெல்லாம் இருக்குல்லக்கா, அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கோம், நீங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ஆமா இனியா, நீங்க 2 பேர் போய் சாமி கும்பிட்டு வாங்க, நாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரி ஓகே, பார்த்துருங்க சரியா, நாங்கள் உடனே சாமி கும்பிட்டு வெளில வந்துடுவோம். ஆமாம் வினோ, ரொம்ப கூட்டமாக இருக்குது, பார்த்துருங்க சரியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க 2 பேர் போய் சாமி கும்பிட்டு வாங்க. சரி ஓகே. சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரி மாதிரி பார்த்து போங்க. சரிக்கா, வாவி நான் போலாம், வாடி. சரிடி, நம்ம கோயிலுக்குள்ளே போகலாமா? போகலாம் இனியா, வா. ஐயோ, அர்ச்சனை கூட வாங்கியே மறந்துட்டேன்டி. சரி ஓகே, பதறாத இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன், இங்கே நில்லு. சரிடி, பார்த்து போ, பத்திரமா போ. இங்கே தானே பூஜை ஜாமா கடை இருக்கு, இரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இருந்தாலும் பார்த்து போ பிரீத்தி, ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல. சரி நீ ஒரு ஓரமாக நில்லு சரியா? சரிடி. ஐயோ, இவ்வளோ கூட்டத்தில் போயிருக்காளே, வந்துருவாளா? கையில் ஃபோன் கூட வச்சில்ல, என்ன தள்ளுறாங்கப்பா. பிரீத்திமா சீக்கிரம் வாமா, நான் எவ்வளோ நேரம் தான் இங்கே நிற்க போகிறேன்னு தெரியல. ஹலோ பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. மந்தையிலிருந்து மாடு அவிழ்ந்து வேகமாக வந்து கொண்டிருப்பதால் ஆங்காங்கே குவிந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னது, மந்தையிலேருந்து மாடு வருதா? ஐயோ, இவ வேற இந்த டைம் தான் அந்த சைடு போயிருக்கா. ஐயோ, இதை இவங்க முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? இந்த டைம் பார்த்து தான் அவள் அந்த சைடு போயிருக்கா. நகர்ந்து நில்லுமா. அம்மா, இந்த அழகை கண்டு வியந்து போகிற. என்ன சார், எப்போதுமே என்னை தாங்கி பிடிக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கீங்க. எப்போ நான் கீழே விழுவேன், எப்போ தாங்கி பிடிக்கலாம் தான் இருப்பீங்க போல. ஆமாம் இனியா, நீ எப்போல்லாம் கீழே விழுகிறியோ அப்போல்லாம் நான் உன் கூடவே இருக்கேன். என்ன பண்ணுறது, என்னோட பார்ட் டைம் ஜாப் இல்லை இது, அது கரெக்டாக பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எதை வேணா சொல்லி இனியா, உனக்கு இல்லாத உரிமையா? ஐயோ, நீங்கள் இப்படிலாம் பேசும்போது உங்களை அப்படியே அடிக்கணும் போல வருது. என்னது அடிக்கணும் போல இருக்கா? எங்கே அடிக்கணும் போல இருக்கு? ஐயோ, இவர் வேற டபுள் மீனிங்காக பேசிகிட்டு இருக்காரு. சார், நான் ஒரே மீனிங்கில் தான் சொன்னேன். நானும் ஒரே மீனிங்ல தான் கேட்குறேன். எங்கம்மா அடிக்கணும் போல இருக்கு? எங்கங்க அடிப்பாங்க? கண்ணத்துலையா? இல்லை. ஐயோ சாமி, நான் உங்களை அடிக்கிறேன்னு சொன்னதே தப்பு தாங்க, மன்னிச்சுக்கோங்க. சாச்சா, நீ என்ன அடிச்சுக்கோமா, உனக்கு இல்லாத உரிமையா? உன்ன இதே சொல்லிட்டு இருக்காதீங்க, என்னை விடுங்க. இங்க பாரு, எவ்வளோ க்ரௌடா இருக்குன்னு பாரு. இந்த நேரம் நான் விட்டுருந்தேன்னா கீழே விழுந்திருப்பேன், உன்னை எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. 4 பேர் ஏறி மிச்சிருந்தா கூட தாங்கியிருப்பேங்க, ஆனால் நீங்கள் போகிற மொக்கையை தான் என்னால் தாங்க முடியல. இங்க பாருடி, இப்படியே பேசிட்டு இருந்தா கீழே விட்டுருவேன். நானும் உங்களை கீழே விடுங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அது எப்படிடா விட முடியும்? என்னோட ஜாபை நான் கரெக்டா பண்ணணுமா இல்லையா? எது ஜாபா? ஆமா, நீ எப்பெல்லாம் கீழே விழுகிறியோ அப்பெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு எனக்கு பார்ட் டைம் ஜாப் போட்டு கொடுத்த. நானும் இதை நீ ஃபுல் டைம் ஆக்குவோன்னு ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன். பட் நீ தான் ஓகே சொல்ல மாட்டேங்கிற. எதுக்குங்க ஓகே சொல்றீங்க? அதான் இந்த ஜாபை பர்மனெண்ட் ஆக்கிறதுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஐயையோ, நான் எதுவுமே நினைக்கலையேம்மா. என்ன காமெடி பண்றதா நினைப்பா? சாச்சா, உண்மையை தான் சொல்றேன், நான் எதுவுமே நினைக்கல. நீ சொல்லியிருந்தேன்னா ஏதாவது நினைச்சிருப்பேனா? நல்லாவே பேசுறீங்க நீங்க. ஆமாண்டி, உங்ககிட்ட எல்லாம் பேசினா மட்டும் தான் பிழைக்க முடியும். என்கிட்ட இருந்து நீங்க எங்க பிழைக்கணும்? ஏன்னா நீ தானே என்னோட ஆளு. ஆளா? எங்க இப்படி எல்லாம் யார் முன்னாடி சொல்லாதீங்க, தப்பா நினைச்சுப்பாங்க. நினைச்சுக்கிட்டோம், நான் உண்மையை தான்ப்பா சொல்றேன். இனியாதான் என் ஆளு. ஐயோயோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க, எங்க அம்மா எது வந்துட போறாங்க. பாரா, இவ்வளவு பயப்படுற பொண்ணா நீ? ஐயோ, என்னை இறக்கி விடுங்க, இது கோவில். ஓ, இது கோவிலுங்கிறதுனால தான் இறக்கி விட சொல்லிட்டே இருக்கியா? சும்மா இருங்க, ஏங்க இப்படி வம்பிழுத்துட்டே இருக்கீங்க? இல்லம்மா, நீ தானே சொன்ன இது கோவில், இறக்கி விடுங்க அப்படின்ற. அப்போ கோவிலுங்கிறதுனால தானே இறக்கி விட சொல்ற. என்னை ஏங்க படுத்துறீங்க? தயவு செஞ்சு இறக்கி விடுங்க. ஓகே, இப்போ இறக்கி விடுறேன். ஆனா நீ எப்போதுமே என்கிட்ட மட்டும்தான் ஸ்லிப் ஆகுற. ஓ அப்படியா? இனிமே நான் உங்ககிட்ட ஸ்லிப் ஆக மாட்டேன். நோ, நீ என்கிட்ட மட்டும்தான் ஸ்லிப் ஆகணும். உன்னை நான் மட்டும்தான் தாங்கி பிடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? என்னை இறக்கி விடுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் ஆர் நோ? ஓகே அண்டர்ஸ்டாண்ட், இறக்கி விடுங்க. அது நான் கிளம்புறேன். எங்க மேடம் கிளம்புறீங்க? ஏன் நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்? ஏன்னா நீ என்னோட ஆளு. ஐயோ, ஆளுன்னு சொல்லாதீங்க, யாராவது தப்பா நினைச்சுப்பாங்க. நீங்க விளையாட்டா சொல்றது வினையா போய் முடிய போது பாருங்க. யாரடி விளையாட்டுக்கு சொல்றா? நிஜமாவே நீ ஆள் தான்.
உங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஓகே ஓகே, இந்த டாபிக் இதோட விடு. இப்போ எங்க கிளம்புற? ஐயோ பிரீத்தி வேற அந்த சைடு போயிருக்கா, நான் பிரீத்தியை தேட போகணும். அந்த சைட் போயிருக்கானா? எங்க போயிருக்கா? அவ பூஜை ஜாமான் வாங்கறதுக்காக போயிருக்கா. அப்போ பூஜை ஜாமான் வாங்கினது கோவிலுக்குள்ள சாமி கும்பிட போகணும், அப்படிதானே? ஆமா. அதான் அவன் வாங்க போயிருக்கால, வந்தானே போலாம் இரு. ஐயோ இப்பதானே அனௌன்ஸ் பண்ணாங்க, மந்தையில இருந்து மாடு அவிழ்ந்து வந்துருச்சான். அந்த சைடு தான் அவ பூஜை ஜாமானும் வாங்க போயிருக்கா. என்னடி சொல்ற? எந்த சைடு போயிருக்கா? இந்த சைடு தான் போனா, இந்த சைடு தான் மந்தையும் இருக்கு. இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஐயோ அவ சைடு மட்டும் மாடு வந்துடக்கூடாது, அவ வேற ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. என்ன இனியா இதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டியா? அவ யார் கூட போயிருக்கா? அவ தனியா போயிருக்கா. தனியா அவளை விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவ தான் இங்கே வெயிட் பண்ண, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். சரி ஓகே, நீ இங்கே ஓரமா நில்லு, நான் போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். அவளை பத்திரமா கூட்டிட்டு வாங்க, சரியா? பயப்படாதடி, அதான் நான் இருக்கல்ல, நீ ஓரமா போய் நில்லு, நான் கூட்டு வரேன். சரி ஓகே. ஐயோ கடவுளே, மாடு மட்டும் அந்த சைடு வந்துடவே கூடாது. எவ்வளவோ தேடிட்டோம், எங்க போனான்னு தெரியல. பேசாம பிரசாந்துக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ பிரசாந்த், கேக்குதாடா? சொல்றா டே, எங்கடா இருக்க? டேய் நான் எங்க இருக்கேங்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க எங்க தாண்டா உரியடிக்கிற இடத்துல இருக்கோம். ஏன்டா என்னாச்சு? டேய் நானும் இங்கே தான் மாடை அவுக்கிற சைடு தான் நின்றுட்டு இருக்கேன். ஏதோ மந்தையிலேருந்து மாடு அவிழ்ந்துருச்சாமேடா. ஆமாண்டா, மந்தையில் அவுக்கிறதுக்காக மாடு கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அது சரியா கட்டாம இருந்தனால வந்துட்டு ஓடி போயிருச்சான். அதை பிடிக்கிறதுக்கு தான் பசங்களாம் போயிருக்காங்க. என்னாச்சுடா? இல்லடா, அந்த சைடு தான் பிரீத்தி பூஜை ஜாமான் வாங்கிறதுக்காக வந்தாலாம். அதான்டா மாடு எதுவும் முட்டிடுச்சுன்னா என்ன பண்றது, அதான் தேடிட்டு வந்தேன், காணோம். இங்க அந்த சைடு இது இருக்காளான்னு கொஞ்சம் செக் பண்றியா? என்ன கே சொல்ற? ஆமாண்டா, கொஞ்சம் தேடி பாருடா, நானும் இங்கிட்டு தேடி பார்க்குறேன். சரிடா ஓகே. இனியா வினோலாம் எங்கடா? இனியாவும் மட்டும்தான்டா பார்த்தேன், வினோத் நீ எங்க இருக்கான்னு தெரியல, அது வேற நான் கேட்காம வந்துட்டேன்டா. ஓகேடா நீ பதறாத, நான் கார்த்திகை விட்டு வினோ எங்க இருக்கான்னு பார்க்க சொல்றேன். பிரீத்தியை நான் பாத்துக்கிறேன். இனியா சேஃப் தானே? ஆமாண்டா, இனியா சேஃபா தான் நிக்கிறா, நான் சேஃபா தான் நிக்க வச்சுட்டு வந்தேன். ஓகேடா நீ இனியா கிட்ட போ, நான் பிரீத்தியை பாத்துக்கிறேன். இல்லடா இனியா சேஃபா தான் இருக்கா, நீ பிரீத்தியை தேடு, நானும் இங்க தேடிட்டு இருக்கேன். கிடைச்சிட்டானா உனக்கு கால் பண்ணு, சரியா? சரி ஓகேடா, இனியா பத்திரம். ஓகேடா, மாடு வேற விழுந்துச்சுன்னு சொல்றாங்க, வினோத் நீ எங்க இருக்கான்னு பார்க்க சொல்றா கார்த்திகை விட்டு. ஓகேடா நான் பார்க்க சொல்றேன். ஓகேடா கொஞ்சம் சீக்கிரமா தேடு அவளை. சரிடா ஓகே. பிரீத்தியை மட்டும் தான் கேட்டோம், வினோ எங்க இருக்கான்னு கேட்காம வந்துட்டோம். அவ எங்க நிக்கிறாளோ தெரியல, ஏன் தான் இப்படி பண்றாளுகளோ தெரியல. ஐயோ இந்த மாடு என்ன நம்ம கிட்ட வருது? கடவுளே 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 கடவுளே, எப்படியாச்சும் என்னை காப்பாத்துப்பா. ஏ பிரீத்தி, பிரீத்தி ம் என்னடி உன் மாடு வருதுன்னு தெரியுது, நகர்ந்து கூட நிக்க மாட்டியா, அப்படியே நிக்கிற? பதட்டத்துல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, பயந்துட்டேன் நான். பயந்துட்டா அப்படியே நிப்பியா? மாடு முட்டிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? நான் தான் சொல்றேன்ல, வேணுங்கன்னா அப்படியே நிப்பாங்க. என்னதான் பயம் இருந்தாலும் என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சமாவது யோசிக்கணும், புரியுதா? என்ன புரியுதா? இந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? என்னெல்லாம் மாடு முட்டை வந்துச்சுன்னா உன்ன மாதிரி நான் செல்லமா எல்லாம் நிக்க மாட்டேன். பின்ன பின்னனா அப்படியே நிக்க சொல்றியா? அப்படியே நிக்க சொல்லல, நீங்க ஹீரோ, நீங்க மாட்டை அடிக்கிருவீங்க. ஆனா எனக்கு அப்படிலாம் தெரியாதுல்ல. எது மாடு அடக்க வேணாம்? என்னடி பேசுற? நான்லாம் வேட்டி சட்டை கட்டியிருக்கதே பெரிய விஷயம், இதுல மாடு அடக்க வேணும் வேற நீ சொல்லிட்டு இருக்க. அப்போ உங்களுக்கு மாடெல்லாம் அடக்க தெரியாதா? நீ வேற மாட்டை கட்டி போட்டு பிடிக்க சொன்னாலே நான் பிடிச்சிட மாட்டேன். எங்க ஊர்ல எல்லாம் மாடு பிடிக்கிறவங்கள தான் பெரிய வீரன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படி சொல்லல, உங்களுக்கு தான் மாடு பிடிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களே. அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பிரீத்தி. முன்ன பின்ன நானும் மாடு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பா பிடிச்சிருவேன். பிடிச்சிருவீங்க. என்னடி மனவர? ஒன்றும் இல்லை, என்னை விடுங்க. விடணுமா? ஆமாம், மாடு போய் ரொம்ப நேரம் ஆகுது, நீங்கள் ரொம்ப நேரமாக என்னை பிடிச்சி வச்சிருக்கீங்க, என்னை விடுங்க. உன்னை காப்பாத்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம விடுங்க விடுங்கன்னு இருக்கா. ஓகே தேங்க்யூ, விடுங்க. அது கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னா என்ன? ஹி தேங்க்யூ, விடுங்க. என்னடி சிரிப்பு இது, கலாய்க்கிறியா? ஐயோ, உங்களை யாராவது கலாய்க்க முடியுமா? வேற யாராலையும் என்ன கலாய்க்க முடியாதான், ஆனா நீ என்ன புகழ்ற மாதிரியே கலாய்ப்ப. சேச்சா, நான் உங்களை கலாய்க்கவே இல்லை. கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிட்டு கலாய்க்கிறேன். உனக்கு ஓவர் கொழுப்பு தாண்டி. ஆமா, இவ்வளோ க்ரௌடில் எதுக்கு தனியா வந்த? நான் பூஜை ஜாமான் வாங்கிறதுக்காக வந்தேன். அதுக்கு ஏன் தனியா வந்த? நானும் இனியாவும் மட்டும்தான் சாமி கும்பிடணும், அவளை எதுக்கு இந்த கூட்டத்தில் போட்டு இழுத்துட்டு நான் மட்டும் வந்தேன். இனிமேலாம் தனியா வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஏன் நான் ஏன் தனியாக வரக்கூடாது? நீங்கள் எதுக்கு அதை சொல்கிறீங்க? நான் சொன்னா அதை மட்டும் கேளு, துருவி துருவி ஏன் இருக்குன்னு கொஸ்டின் கேட்காத, சரியா? அப்படிலாம் கேட்க முடியாது, என்னை விடுங்க. கேட்கறேன்னு சொன்னாதான் விடுவேன். என்ன உங்களுக்கு? என்னை விடுங்க. கேட்கறேன்னு சொல்லு, விடுறேன். ஐயோ சரி, கேட்குறேன், விடுங்க. எனக்காக இனியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் கிளம்புறேன். இரு, அகில் இங்கே தான் இனியா கூட்டிட்டு வருவான், இரு போலாம். இல்லை நான் இனியா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பா அவ. நான் தான் சொல்றேன் இல்லடி, அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் கூட்டு வருவான், வெயிட் பண்ணு. உங்க கூட நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நாங்கள் போய் சாமி கும்பிடணும். வெயிட் பண்ணு, ஒன்னா போய் சாமி கும்பிடலாம், வெயிட் பண்ணு. அது வந்து பிரீத்தி, அதான் நான் சொல்றேன் இல்லடி, அமைதியா நில்லு. சரி ஓகே. உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல. நிஜமா? நிஜமாதான், பாருங்க எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். எதுக்காக தனியா வந்த? தனியாலாம் வரல, நானும் பூமாரியும் வந்தோம். அதான் எதுக்காக தனியா வந்தீங்க? தனியானா எப்படி சொல்றீங்க? 2 பேர் தானே வந்திருக்கோம். ஐயோ, இந்த வினா என்ன இப்படி நின்னுட்டு இருக்கா இவர் கூட? அப்பா சாமி, நான் எதையும் பார்க்கல. நான் கேட்கறது எதுக்காக நீங்க 2 பேரும் தனியா வந்தீங்கன்னு கேட்டேன்.
2 பேரும் சாமி கும்பிட போனாங்க. நாங்க முன்னாடியே சாமி கும்பிட்டோம். அதான் சும்மா வளையல் இதெல்லாம் பார்க்கலான்னு வந்தோம். சரி என்ன விடுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதான் சொன்னேன்ல. இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? வினோ கொஞ்சம் சுத்தி பாரு, எவ்வளவு க்ரௌடா இருக்கு. ஒண்ணு அம்மா கூட இல்ல எங்களையாவது கூப்பிட்டுருக்கலாம். உங்களை எதுக்கு நாங்க கூப்பிடணும்? சும்மா கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்காத வினோ. ஏன் என் மேல கோவப்படுறீங்க? நான் என்ன பண்ணா? வாயை மூடி. மந்தையில இருந்து மாடு அவிழ்ந்து வந்துருச்சு. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு தான் ஒண்ணுமே ஆகலையே. நான் என்ன கேட்கறேன், நீ என்னடி சொல்ற? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க. வினோ நான் திரும்பலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம்லாம் தனியா வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஒண்ணு உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, இல்ல எங்களுக்கு கால் பண்ணு, புரிஞ்சுதா? உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறத நிறுத்தி நான் என்ன சொல்றேனோ அதுக்கு மட்டும் ஊன்னு சொல்லு, புரிஞ்சுதா? சரி விடுங்க. சரி வா. எங்க கூப்பிடுறீங்க? நாளா இங்க வரல. இப்பதான் சொன்னேன் கொஸ்டின் கேட்க கூடாதுன்னு. அதுக்காக நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர முடியுமா? ஆமா, நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வந்துதான் ஆகணும். அப்படிலாம் வர முடியாது. என்ன சொன்னா? இல்ல வரேன். சரி என்ன விடுங்க. சரி வா போலாம். ஒரு மொழி இல்லாமல் இவன் என்ன நம்ம கை பிடிச்சு நிக்கிறான்? சிபி அந்த சைடு மந்தையில இருந்து மாடு அவிழ்ந்து இந்த சைடு தான் வந்துச்சு. அதனால தான் உன்னை கைப்பிடிச்சேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. சரி வா, நான் உன்னை சேஃபாக கட்ட விட்டுடுறேன். சரி.